கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 96:4. கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். உங்களுடைய கண்களிலே கர்த்தர் பெரியவர் என்கிற தரிசனம் இருக்க வேண்டும். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார் என்கிற அறிக்கை உள்ளத்திலும் உதடுகளிலும் எப்போதும் இருக்க வேண்டும். அப்போதுதான் உலகத்தின் பெரிய பிரச்சனைகள் கூட சிறியதாய் மறைந்து போகும். சத்துரு பலனற்றவனாய் ஓடி மறைவான். மாம்ச இச்சைகள் ஒருபோதும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஆம், நம் கர்த்தர் மெய்யாகவே மிக பெரியவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று அவர் சொல்லுகிறார். அவரை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். சாத்தானின் தலையை நசுக்கி நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் பெரியவர் என்று அறிக்கையிட்டு சேனைக்குள் பாய்ந்து செல்லுங்கள். தேவனால் மதிலை தாண்டுங்கள். ஜெயத்தின் மேல் ஜெயத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு பல பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக மலை போல நின்று கொண்டிருக்கலாம். பிரச்சனைகளும் போராட்டங்களும் உங்களை சோர்ந்து போக பண்ணலாம். பெரிய எரிகோ மதில்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் உயர்ந்த நிலையில் இருக்கும் அதிகாரிகள் சதி செய்து கொண்டிருக்கலாம். உங்களை எப்படியாவது வேலையிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்களை சிறியதாக்கி ஒன்றுமில்லாமல் போக பண்ண உங்களால் முடியும். எப்பொழுது தெரியுமா? நீங்கள் கர்த்தரை பெரியவராய் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தும்போது அவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். கர்த்தர் பெரியவராயிருந்து உங்களுடைய எல்லா பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிப்பார். வேதத்திலே கோலியாத் பெரியவனாகத்தான் காட்சியளித்தான். பெரிய ராட்சதனாக நின்றான். ஆனால் தாவீது கோலியாத்தின் பக்கத்தில் கர்த்தரை பெரியவராய் நிற்க வைத்தபோது கோலியாத் மிக சிறியவனாகி போனான். ஆகவே தான் தாவீது இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி அந்த பெரிய கோலியாத்தை முறியடித்தான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எப்போதும் கர்த்தரை பெரியவராய் நோக்கி பாருங்கள். உங்களுக்கு ஒத்தாசை வரும். பெரிய பர்வதமாகி அவரை நோக்கி பாருங்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். மகிமையும் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிற தேவனே, நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஆமீன், ஆமீன். God bless you.